ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரிக்கு எப்பயுமே கிழங்கு சாப்பிடாம இந்த மாதிரி சால்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை இலை சோம்பு தாளிச்சிட்டு நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. கொஞ்சமாக தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு வதக்கிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கினிங்கன்னா சூப்பரான சால்னா ரெடி. இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியை சால்னாவை தொட்டு சாப்பிடாம மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.